கூடி சீக்கிரம் வாழவே தகுதி இல்லாத நாட்டில் நம்ம நாட்டை அறிவிச்சிருவாங்க போல, அப்படி போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஓஆர்எஸ் பிரச்சனை வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. டாக்டர் சிவரஞ்சனி அப்படிங்கிறவங்க வந்து 8 வருஷமாக வந்து ஒரு கேஸ் போட்டு அதுக்காக போராடிட்டு இருக்காங்க. நமக்கு ஓஆர்எஸ்ன்னு நினச்சி குடிக்கிறது. என் பையன்லாம் பல வாட்டி ஃபீவர் வந்தபோது எப்படி சொல்றது, யூரின் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஹைட்ரேஷனுக்கு அந்த ஓஆர்எஸ் தான் கொடுத்தாங்க. லூஸ் மோஷன் ஆகும்போது வந்துட்டு ஓஆர்எஸ் தான் கொடுத்தாங்க. பொட்டாசியம்லாம் வந்து கம்மியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பல நாள் அவன் தண்ணி குடிக்காத போது சரி இந்த ஓஆர்எஸ்ல ஃப்ளேவர் இருக்கு, நல்லது தானே இந்த ஓஆர்எஸ்ன்னு டப்பாவும் வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போதான் தெரியுது அந்த ஓஆர்எஸ்ஸே ஃபேக், WHO ஸ்டாண்டர்ட்ஸே அது மீட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அது வெறும் சக்கரை தண்ணி தான் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அதுக்காக கேஸ் போட்டு 8 வருஷம் போராடி இப்போதான் தீர்ப்பு வந்துச்சு. அது கூட பரவாயில்ல, ஜெயிச்சுட்டாங்க. ஆனா இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1800 கோடி வர்த் ஃபேக் ஓஆர்எஸ் வந்து மார்க்கெட்ல இருக்கு. அவ்வளோத்தையும் வந்து நம்மளால இது பண்ண முடியாது. மேகி அழிச்சாங்கல்ல, மேகி வந்து சாப்பிட தகுதி இல்லாத சொல்லும் போது போட்டெல்லாம் எரிச்சாங்க, புல்ட்ரஸ் விட்டு தேய்ச்சாங்க, இதெல்லாம் பண்ணாங்கல்ல. ஏன் இதை பண்ணல? ஏன்னா இன்டைரக்டா வந்து நிறைய பெரிய பிராண்ட்ஸ் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க, மெடிக்கல் மாஃபியா. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா 1800 கோடி வந்து நஷ்டமாயிரும் நீங்க சொல்றீங்களே. ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட உங்க 1800 கோடி அந்த குழந்தைய திருப்பி கொடுக்குமா?